யாழ்ப்பாணத்தில் மாணவிகள் தங்கியிருந்த இல்லம் ஒன்றில் மாணவிகள் குளிக்கும் காட்சிகள் பதிவானதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரியவருவது, யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் தங்கியிருக்கும் இடம் ஒன்றின் வெளிப்புற பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. குறித்த கேமராக்களில் பெண் மாணவிகள் குளிக்கும் பகுதியின் சில பகுதிகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அது தொடர்பிலும் வேறு சில குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி குறித்த பகுதி பிரதேச செயலகத்திற்கு முறைப்பாடு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து அதிகாரிகள் குறித்த இல்லத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளதுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண பகுதியில் இளம் குடும்ப பெண்ணொருவர் தனது கணவனின் கண்முன்னே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூலாவடி மேற்கு ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கதீஸ்வரன் நிலாஜினி லகிதா என்ற 3 பெண் பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த பெண்ணின் கணவர் சுவிஸில் வசித்து வருகின்ற நிலையில் அவருடன் கடந்த 24ஆம் தேதி வீடியோ அழைப்பில் கதைத்துக் கொண்டிருந்த வேளை இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் கணவனின் கண்முன்னே தனது உயிரை மாய்த்துள்ளார். இதன்போது கணவன் அயல் வீட்டவருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார் அவரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.